எங்களுடைய பலவீனங்கள் சகோதரர்களே, சில நேரம் எங்களுடைய பலவீனம் மஷூரா இல்லாதது, ஒற்றுமை இல்லாதது, குர்ஆன் சுன்னாவை அடுத்தவர்களுக்கு சொல்லாதது, இது போன்ற நாங்கள் செய்த பொடுபோக்குகள் தான் எங்களை பலவீனப்படுத்தி இருக்கும் என்பதையும் நானும் நீங்களும் மறந்து விடாமல், முன்னைய சமூகத்துக்கு நபிமார்கள் தஅவா செய்கிற பொழுது, அந்த சமூகத்துக்கு பிரச்சனைகள் நெருக்கடிகள் வருகின்ற பொழுது அந்த நபிமார்கள் சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். வயா கௌமி இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், என்னுடைய சமூகமே உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் பிழை பொறுக்க தேடுங்கள். சும்ம தூபு இலை, அவன் பக்கம் நீங்கள் பிழை பொறுக்க தேடுங்கள். யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு மழையை தொடர்ச்சியாக கொண்டு வந்து தருவான். வயஸிதுக்கும் கூவத்தன் இலா கூவத்திக்கும், உங்களுக்கு சக்திக்கு மேல் அல்லாஹ் சக்தியை தருவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே சகோதரர்களே. அந்த ஒரு பாடத்தை நானும் நீங்களும் ஒரு காலம் என்ன செய்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. இது மாதிரி சோதனைகள் நெருக்கடிகள் வருகிறதா, நாங்கள் விட்ட தவறு என்ன? சிந்தியுங்கள். நாங்கள் விட்ட பலவீனம் என்ன? எங்களுடைய பக்கத்தினால் என்ன தவறு நடந்தது? அல்லாஹ்வுக்காக சிந்தியுங்கள். அன்பாண்டவர்களே, நாங்களும் சேர்ந்து 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 பலவீனோம். அங்கே அனாச்சாரங்கள் நடந்து கொண்டுதான் இருந்தன. தஅவாவை சரியாக செய்தோமா? பிரச்சாரத்தை சரியாக செய்தோமா? எங்களிடையே நாங்கள் ஒற்றுமையாக இருந்தோமா? எங்களிடையே நாங்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் பேசுவதில் ஆழமான இறுக்கமான சகோதரத்துவத்தை பேணினோமா? குர்ஆனையும் சுன்னாவை நடைமுறைப்படுத்தினோமா? அல்லது குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பள்ளி நடக்கிற பொழுதே என்ன செய்தோம்? சொந்த பிரச்சனைகளுக்காக குர்ஆன் சுன்னா இல்லாத பித்அத் நடக்கிற பள்ளிகளுக்கு போனோம். இப்படிப்பட்ட பலவீனங்கள் எங்களிடத்தில் வரும் பொழுது படைத்தவன் அல்லாஹ்வுடைய சோதனை வருவதும் நியாயம்தான். எனவே நாங்கள் விட்ட தவறு என்ன, எங்களுடைய பலவீனங்கள் என்ன என்று அவைகளை சரிகண்டு, அவைகளை இனம் கண்டு, அவைகளை சரிபடுத்துவோமாக இருந்தால் நிச்சயம் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு இருக்கிறது. எனவே படைத்தவன் அல்லாஹ் சோதனையை தருவான். உள்ளத்தரவில் ஆட்டம் கண்டுவிடக் கூடாது. படைத்தவன் அல்லாஹ்வின் மீது இருக்கின்ற ஆழமான நம்பிக்கையை குறைந்துவிடக் கூடாது. அடுத்த கட்டம், எப்பொழுதுமே அசத்தியவாதிகளுக்கு ஒரு பலம் இருக்கிறது. அசத்தியவாதிகளுடைய கை ஓங்கித்தான் இருக்கும், சத்தியம் கீழேதான் இருக்கும் என்பதை மறந்து விடாமல் எங்களிடத்தில் இருக்கின்ற பலவீனம் என்ன, நாங்கள் விட்ட தவறுகள் என்ன என்பதை கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து அதை சரிபடுத்துவோமாக இருந்தால் நிச்சயம் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வருவதற்கு அது காரணமாக இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹ் முஃமின்களை பற்றி சொல்லும் பொழுது அல் குர்ஆனில் எப்படி சொல்லி காட்டுகிறான்? இன்னமல் முஃமினூன அல்லதீன, மூமின்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஆமனு பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புவார்கள், வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய தூதரை நம்புவார்கள், சும்மலம் யர்தாபு, பிறகு அதிலே சந்தேகம் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ்வை நம்பினா அல்லாஹ்வுடைய உதவி வரும், ரசூலுல்லாஹ்வை நம்பினா ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாதான் மார்க்கம், இதுல உறுதியாக இருப்பாங்க. இதுல அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? சந்தேகப்பட மாட்டாங்க. எனவே சகோதரர்களே, படைத்தவன் அல்லாஹ் எங்களுக்கு சத்தியத்தை தந்திருக்கிறானா, அவனுடைய மார்க்கத்திலே தெளிவை தந்திருக்கிறானா, அதிலே நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. பாருங்கள் சகோதரர்களே, சஹாபாக்களுக்கு வந்த பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் சொல்கிற தீர்வை பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு சோதனைகள் வந்துவிட்டால் உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கும் இது போன சோதனை வந்தது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அத்தோடு நிறுத்திக் கொள்ளாமல், தில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், இந்த சோதனைகள் என்ற இந்த சக்கரத்தை நாங்கள் மக்களுக்கு மத்தியில் சுழன்று வர செய்து கொண்டே இருப்போம். முடியாது சகோதரர்களே. சோதனைகள் என்ற அந்த சுழற்சி என்ன செய்யாது, ஒரு காலமும் நின்று போகாது. முன்னைய சமூகங்களுக்கு இருந்தது போன்று அல்லாஹ் தேர்வு செய்த சமூகம் சஹாபாக்களுக்கு கொடுத்தான். காலநடிகளும் இமாம்கள் அறிஞர்கள் சத்தியத்துக்காக படாத பாடுபட்டார்கள். இன்று வரைக்கும் அந்த சோதனை சக்கரம் சுழண்டு கொண்டே இருக்கிறது. எதற்கு தெரியுமா? வலியஅலமல்லாஹுல்லதீன ஆமனு வயத்தஹித மின்கும் ஷுஹதா, உங்களில் உண்மையான மூமின்களை அடையாளப்படுத்தி அதிலே சாட்சிகளை எடுத்துக் கொள்வதற்குத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், இது போன்ற சோதனைகளை தருகிறான் என்பதை மறந்துவிடக் கூடாது.